பக்திவன நண்பர்களே, நம்ம எல்லாருக்குமே இந்த சந்தேகம் இருக்கு. உலகத்தில் இவ்வளவு அநீதிகள் நடக்கும்போது கடவுள் ஏன் அமைதியா இருக்கிறார்? ஏன் உடனே வந்து தண்டிக்கல? இது நம்மில் பலருடைய கேள்வி. கிருஷ்ணர் சொன்னார், தர்மம் அழியும்போது நான் வருவேன். ஆனால் அவர் எப்போது வருகிறார் தெரியுமா? அநீதி அதன் உச்சியை தொடும்போதுதான் விஸ்வரூபம் எடுக்கிறார். ஒரு விதை மண்ணுக்குள் புதைக்கப்படுவதும் ஒரு பாவம் மறைத்து செய்யப்படுவதும் ஒன்றுதான். இரண்டும் வெளியே வரும்போது ஒன்று செடியாக வளரும், இன்னொன்று தண்டனையாக வெடிக்கும். இன்று நீங்கள் கேள்விப்படும் அநீதிகள் எல்லாம் வெளிச்சத்திற்கு வருகின்றன என்றால் அங்கு தர்மத்தின் தீர்ப்பு ஆரம்பமாகிவிட்டது என்ற அர்த்தம். தீயவர்கள் எவ்வளவு உயர்ந்த இடத்திலிருந்தாலும் காலம் அவர்களை கீழே தள்ளும். ஆனால் அதுக்கு முன்னால நாம செய்ய வேண்டியது ஒண்ணுதான். நம்ம வீட்டில் வளர்கின்ற எதிர்கால விருட்சங்களுக்கு உலகத்தை பற்றிய புரிதலையும், மற்றவர்களை எப்படி மதிக்கணும், பெண்களை எப்படி பாதுகாக்கணும், சமுதாயத்தை எப்படி நல்ல விதமா வழிநடத்தணும் என்ற அடிப்படையை சொல்லி வளர்ப்பதோடு அதை தீவிரமா கண்காணிக்கவும் செய்வோம். மாற்றம் நம்மகிட்ட இருந்தே தொடங்கட்டும். வருந்தலைமுறை தூய்மையாக வளரட்டும். எப்போதும் பாவங்கள் ஒருபோதும் மறைக்கப்படுவதில்லை, தள்ளி வைக்கப்படுகின்றன. நன்றி. நாளை சந்திக்கலாம். வணக்கம்.